உள்ளதை உள்ளபடி காட்டும் மாயக்கண்ணாடியே, என் பாவாடை ராயனின் அழிவுக்கு காரணம் யார்? ஒரு சாதாரண அற்பனுக்கு சண்முக சக்கரத்தை கொடுத்து சக்திமானாய் ஆக்கியது யார்? அபிராமியா? வருகிறேன் வருகிறேன். உன் சக்திக்கும் பக்திக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஆறிரு தளந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை பூருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, சுவேல் எரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க. நான் யார் தெரியுமா? என் மாந்திரீக சக்தி என்னன்னு தெரியுமா உனக்கு? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் கூட நேரடியா மோத துப்பில்லாம அந்த கையில்லாத கபோதியை தூண்டி விட்டு மோதி பாக்குறியா? அதுவும் ஏன் கிட்ட. கையை இழந்தாலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அவன் முயற்சிக்கு பொறுப்பு நான் இல்லை அம்மா. காரணம் அந்த கந்தன், காரியம்தான் அந்த கார்த்திகேயன். முண்டத்தோட மூல ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இருக்கிற இடத்துக்கு வழி காமிச்சது நீதானே. முண்டோங்கிறியே, அது முழுசா இருந்தா யார்? அதை கண்டுபிடிக்கத்தான் போய்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல ஒரே மூல ரகசியம் ஓம்ங்கிற பிரணவம் மட்டும்தான். அதோட அர்த்தம் தெரிஞ்சவன் என்னோட முருகன் ஒருவன். அந்த ஆண்டி பையில வேண்டிக்கிட்டா கும்பிடுறவங்களா ஆண்டியாக வேண்டியதுதான். அவன் எல்லாம் கடந்த ஞான பண்டிதன். உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கத்தான் அந்த லோகநாயகன் எல்லாத்தையும் துறந்து ஆண்டியா நிற்க. முருகன் ஆண்டியானது பக்தர்களுக்கு அரச வைபோகத்தை தருவதற்காகத்தான். இது மாதிரி உன்னால முருகன் பேரை சொல்லி மாலையை கொண்டு வர முடியுமா? உன்னுடையது கருப்பு வேலை. இந்த மாலைய வரவழிச்ச நீ பூவை பூக்க வச்சு மாலையா தொடுத்து செஞ்சது நீ இல்லை. உங்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தது ஏதோ ஒரு எட்டினி. எங்க வரவழைச்ச இந்த மாலைய மறுபடியும் மறைய சொல்லு பாப்பான். ஆதார வேதங்கள் நான்கையும் காக்க வந்த வேத மகா பொருளே, மந்திரமாவது திருநீர். நான் நினைச்சா இப்பவே உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும். நீ காட்டுறது வித்த, அது கூட அவன் செய்யறல. நான் உனக்கு இப்ப செய்யறேன். உன் முருகன் தடுக்கிறானான்னு பாப்போம். இப்படி என் நடப்புணமா கெட அந்த கை போன பயலும் உன் பக்கத்துல வந்து அழட்டும். இத்தோட உன்னை ஏன் விட்ட தெரியுமா? எனக்கு எதிரி நீ இல்ல, அந்த சின்ன பையன் சிங்கார வேலந்தான். கலியுக தெய்வம் வேலனா, கண் கண்ட கடவுள் நாகம்மாவா? இதுதான் போட்டி. அவன் புகழ் மங்கி ஏன் புகழ் பரவும். அது பிரம்ம ராட்சசனோட ஆணையால எனக்கு கிடைச்சிருக்கிற அனுகிரகம். புரிஞ்சுக்க. போ. நாகம்மா என் உயிரை எடுத்திருந்தா கூட சந்தோஷமா செத்திருப்பேனே. உன்னை பார்க்க முடியாம பார்வைய பறிச்சுட்டாள்.
உன்னை ஒரு பொழுது பார்க்காட்டாலும் இந்த உயிர் தவிக்குமே. உன்னை பார்க்காம நான் எப்படி உயிர் வாழ போறேன்? முருகா, முருகா, முருகா. உமா, 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 குக்கர் கத்துது. அதுக்கேண்டி நீ கத்துற? சத்தம் வந்தா இறக்கி வைக்க வேண்டியதானே? இதுக்கு உமா தான் வரணுமா? நீ என்ன அவளுக்கு பறிஞ்சு பேசுற? உன் புடவைய அவ அயன் பண்றலா? என் புடவை ஒண்ணு அயன் பண்ணல, உன் குழந்தைங்க துணி தான் அயன் பண்ணிட்டு இருக்கா. இப்பெல்லாம் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், தெரியுமா? ஏய் உமா, வந்து அயன் பண்ணிக்கோ, கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வா. அக்கா, எக்கச்சக்க வேலை இருக்கு. அத்தை அடிப்பாங்கக்கா. அத்தை உன்னை கையால் அடிச்சாங்க, பதிலுக்கு ஆண்டவன் அவங்கள கடனால அடிச்சிட்டானே. அவங்களால அவங்க முதுக பார்க்க முடியுதான்னு பாத்துக்கட்டும். நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, யார் என்ன சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். ரொம்ப போச்சு, நான் உன்னையும் கூட்டிக்கிட்டு தனியா போயிடுவேன். எனக்குன்னு வருமானம் இருக்கு. வா போலாம். இந்த புடி வா. கேட்டீங்களா கேட்டீங்களா? என்னதான் அவ ஜாடியா சொல்லிட்டு போறா? ஆமா, அவ இப்போ உமாவோட சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே குதிக்கிறா. எனக்கு என்னமோ இதுல ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. அதுல உமாவோட கையும் இருக்குன்னு தோணுது. ஆமா மாப்ள, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உமாவை ஏதாவது சொன்னா இவ பறிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வரா. இதுல உமாவை வச்சு கௌசல்யாவா, இல்ல கௌசல்யா சொல்ற வார்த்தையை தட்ட முடியாத உமாவா? அதட்டி பார்த்தா விஷயம் வராது, தட்டி பாக்குறேன். முதல்ல நம்ம புள்ள கம்பெனி கான்ட்ராக்ட் விஷயமா வெளியே போறான். அவனுக்கு துணையா இருந்து நீங்க தான் நல்ல வழி காட்டணும். கிச்சா, இத கொண்டு போய் சிவா கிட்ட கொடு. இது உங்க கையால கொடுத்து அனுப்பலாம் என்னமா? இல்ல கிச்சா, அவன் போற காரியம் நல்லபடியா முடியணும். அமங்கலமா நான் போய் எதிரில நின்னு கொடுத்தா அது அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால்தான் சொல்றேன், கொண்டு போய் கொடு கிச்சா, போ. தம்பி, இந்தாங்க, இது அம்மா உங்கள்கிட்ட தர சொன்னாங்க. அம்மா எங்க பிஸியா இருக்காங்களா? இல்ல, நீங்க ஆபீஸ் போகும்போது எதிர்க்க வர வேணாம்னு உள்ள இருக்காங்க. ஏன்? அது வந்து சென்டிமெண்ட்லாம் எதுக்க வந்தா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? அவங்க விதவைங்கிறதுனால நான் வெளியில போறப்போ அவங்க எதிர்த்தாப்புல வந்தா போற காரியம் கிட்டுடுமா? அவங்க கையால சூட் கேஸும் ஃபைலும் கொடுத்தா அது அமங்கலமா? இப்படி நினைக்கிறதா அங்கிள் அமங்கலம்? பெத்த தாய் புள்ள நல்லா இருக்கணும்னு தவியா தவிச்சு தவம் கிடக்குறா. அவங்கள போய் அபசகனம்னு சொல்லிக்கிட்டு this is atrocious. தயவு செஞ்சு மாறுங்க அங்கிள். அம்மா, என்னம்மா? இந்த பாருமா, நீ கும்பிடுற முருகன் கூட தான் கோமனை தாண்டி. அவனை கும்பிட்டா உன் புள்ள ஆண்டி ஆயிடுவான்னு கும்பிடாதான்னு சொன்னியா? ஏன் சொல்லல? நீ விதவதான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் காலேஜ் போறப்போ புக்ஸ் டிஃபன் கேரியர்லாம் எடுத்து கொடுத்தியே, அப்ப எங்கம்மா போச்சு இந்த சென்டிமெண்ட்லாம்? சுமங்கலியா வாழ நினைக்கிறது பெண்களோட விருப்பம். ஆனா அது முடியாம போறப்போ அவங்க மனசை தடை போட்டுக்கிட்டு தன்னை தனிமைப்படுத்திக்கிறது கொடுமைமா. இத பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் தாயை விட சிறந்த கோயில் இல்ல. எதுக்குமா இந்த மூட நம்பிக்கை? அம்மா, நீ நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லம்மா. வாங்கிக்கிடு ப்ளீஸ். தயவு செஞ்சு இன்னையோட அந்த மூட நம்பிக்கைலாம் விட்டுருமா. ராஜா, அம்மா ப்ளீஸ் அழாதம்மா, ப்ளீஸ் அழாதம்மா. என்னக்கா திடீர்னு கோயிலுக்கெல்லாம் கிளம்பி இன்ப அதிர்ச்சி கொடுக்குறீங்க? கோயிலுக்கா? இப்ப யார் கோயிலுக்கு போறது? அப்புறம் உங்க அண்ணனை பாக்கணும் போல இருந்துச்சு, அதான். அண்ணனா? பின்ன நீ எனக்கு நாத்தனார்னா அவன் உனக்கு அண்ணன் தானே? ஓஹோ, அதானே பார்த்தேன். அக்காவாவது கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறதாவது, ஆனா அவன் கோயில்ல இருக்க மாட்டானே. ஐயோ, அப்புறம்? ஷாக் ஆகாதீங்க, அவன் சுத்துற இடம் எனக்கு தெரியும். அந்த வழியா உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அவனை மீட் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வரும். ஓகேவா? சரி, வாங்க. இப்ப நீ என்ன சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். என்ன சும்மாவா? நான் யாரு? நாத்தனாரு. சொன்னா கேட்டுதான் ஆகணும். என்ன இன்னும் உங்க அண்ணனை காணும்?
அந்த தடியை எப்பவுமே இங்கதானே இருப்பான். இங்க நாளே ஏண்டி அவனை போய் தடியேங்கிறியா? அப்பாப்பா சாரிப்பா. வருவாயனை நான் தனிமையில் இருந்தேன், வந்தது வந்தாய் துணையுடன் பாத்தீங்களா நீங்க வந்தாய். தனியா வரலையா? அப்புறமா மகேஷா, ம். முருகனுக்கு சந்தன காப்பு சாத்தியாச்சா? யாருக்கு தெரியும்? நான் சந்தன காப்பம் பார்த்ததில்ல, முருகனையும் பார்த்ததில்ல. அப்புறமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேட்கலாமா? என்ன? அது என்ன சொல்லி கௌசல்யா மனசு இப்படி மாத்திட்ட? என்ன மாதிரி தெளிவா இருந்தா, இப்ப என்னடான்னா உன்னால மாறிட்ட. தயவு செஞ்சு கௌசல்யா விட்டுறேன். விடுறேன், உன்னை நம்பி விடுறேன். பத்திரமா பாத்துக்க. நான் போய் மாலை எடுத்துட்டு வந்துடுறேன். வரப்பவே மாலையோட வந்திருக்கணும். மாலையும் கழுத்துமாவும் வரலாம். எனக்கு தெரியும்டா எப்ப மாலையோட வரணும்னு. இப்பதானே தொடுத்து முடிச்சிருப்பாங்க. எப்ப தொடுத்து எப்ப கட்டி கொடுத்து எப்ப வர்றது லேட் ஆயிடுமே. சீக்கிரம் வந்துடுறேன்டா. என்கிட்ட பேச நினைச்சதெல்லாம் அக்கா கிட்ட பேசிட்டு இரு. நான் வந்துடுறேன். உமா பலனை எதிர்பார்க்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. நல்ல பொண்ணு. பைத்தியக்காரி. தனக்குன்னு ஒரு ஆசையோ தேவையோ நினைக்காத ஒரு ஜீவன். ஆமா, உங்களோட கல்யாண பேச்சு எந்த அளவுல இருக்கு? தெரியும்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? இல்ல, எதுக்காக கேட்டேன்னா, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு இருந்தீங்க. ஏன் லவ் மேரேஜ்ல இஷ்டம் இல்லையா, இல்ல நம்பிக்கை இல்லையா? எனக்கு இதுக்கு முந்தி அப்படி ஒரு ஆசையும் எண்ணமும் இல்ல. உமா கேட்ட மாதிரியே ஏன் நீங்களும் திடீர்னு கேக்குறீங்க? அது நீங்க காதலுக்கு எதிரியா இல்ல ஆதரவாளரான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். நிஜத்தை சொல்லணும்னா உங்க அழகுக்கும் அறிவுக்கும் இந்நேரம் கண்டிப்பா உங்களை யாராவது லவ் பண்ணி கவிட்டு போயிருக்கணும். உமா கிட்டயும் இதே தான் சொன்னேன். எப்பவும் எது சொன்னாலும் சீரியஸாவே எடுத்துக்காதவ திடீர்னு என் மனசுல உள்ளது கேட்டுட்டா. அப்படியே தகச்சு திக்குமுக்க ஆடி போயிட்டேன். தன்னால அவ சொன்னதும் என்னால நம்பவே முடியல. என்னால இந்தா அவ என்னடான்னா உங்ககிட்டயே பேச சொல்றா. எனக்கு என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு புரியல. உங்க அம்மா கிட்ட கேட்டா மறுப்பாங்களோன்னு எனக்கு உள்ளூர ஒரு பயம். என் முடிவை அம்மா தட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க. சரி, இப்ப எதுவும் பேச வேணாம். நான் சிவாவை சந்திச்சு வேலைல ஜாயின் பண்ணிக்கிறேன். வேலை கிடைச்ச கையோட கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ வச்சுக்கலாம். இப்போ உன் மனசுல இருக்கிறத பூரா அவங்க கிட்ட பேசிட்டல? ஆ ஓகே. இப்ப ஆள விடு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வாங்கக்கா. ஏய் ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்து பேசிட்டு இருக்கலாம். சொல்லுங்க. ரொம்ப வழியாதடா. அக்கா, கோயிலுக்கு நேரமாச்சு, வாங்கக்கா. உமா, உமா, முருகா. அத சொல்லுடா, புண்ணியமாவது கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க எம்டி இருக்காரா? இருக்காரு. அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் சிட் டவுன் சார். தேங்க்யூ. எம்டி கூப்பிடுறாரு சார். தேங்க்ஸ் மேம். சார், நாங்க முன்னால வந்தோம். சார் கிட்ட சொல்லிட்டேன், கூப்பிடுறேன்னாரு. கூப்பிடுறேன்னாரா பாக்குறேன்னாரா? குணசேகரா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வா. இந்தா, இது உனக்கு. தேங்க்யூ சார். இத டெஸ்பாச் கிளர்க் கையில கொடுத்துரு, அவரு புரிஞ்சுப்பாரு. போ. என்னண்ணே, பேப்பர்ல கப்பல் செய்யற மாதிரி ரூபா நோட்ல செஞ்சு அனுப்புறீங்க, அதுவும் புரிஞ்சுக்குவார் வேற சொல்றீங்க? குணசேகரா, அத பார்த்ததும் டெஸ்பாச் கிளர்க் புரிஞ்சுப்பான். நம்ம எக்ஸ்போர்ட் சமாச்சாரத்தை உடனடியா கவனிப்பான். நம்ம சரக்குலாம் எதுல போகுது? கப்பல்ல. அத பூடகமா சொல்லதான் கப்பலை கொடுத்து அமிச்சேன். அந்த கப்பலை அந்த ஆள் தண்ணியில மிதக்க விடுவான். எப்படின்னு? டேய், அவன் தண்ணி பார்ட்டிடா, உஷ்க் பார்ட்டி. அண்ணே, இதுக்கு இவ்வளவு உள்ள அர்த்தம் இருக்கானே. உண்மையிலே நீங்க பெரிய அறிவாளின. ஓகே, எல்லாமே திருப்திகரமா இருக்கு. தேங்க்யூ சார். பட் இப்ப என்னால எதுவும் செய்யறதுக்கு இல்ல. ராஜன் பிரதர்ஸ் தொடர்ந்து கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. அவங்கள என்ன பண்றதுன்னு தான் புரியல.
விடவும் முடியல, விடாம இருக்கவும் முடியல. எனிஹவ், கூடிய சீக்கிரம் நாம சந்திப்போம். உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறத பத்தி நான் கன்சிடர் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நோ, நீங்க வாங்க, ப்ளீஸ் கம். அவரோட அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சார் அப்போ நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. பை த பை, இவங்க தான் ராஜன் பிரதர்ஸ். இவர் மிஸ்டர் ராஜசேகரன் எம்டி. இது அவருடைய பிரதர் குணசேகரன். அகில உலக கெட்டிக்காரங்க. ஓஹோ. என்ன பாக்குறீங்க? அகில உலகன்னு ஒரு கேப் விட்டீங்களே, அதான் பார்த்தேன். இவர் மிஸ்டர் சிவகுமார், மீனாட்சி ஏஜென்சியோட சேர்மன் அண்ட் எம்டி. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. Pleasure is mine. சேம் ஹியர். அப்புறம் வரேன் சார். வெல்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ். வாங்க, நம்ம உட்காருவோம் ப்ளீஸ். மூடின கம்பெனிக்காரன் இங்க எங்க வந்தான்? மூடுறவெல்லாம் ஓடுறவன் இல்லையே. அவர் தன்னோட திறமையால, நேர்மையால கம்பெனி நிலைமையை சரி பண்ணி, கம்பெனியை திரும்பவும் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டாரே. இத பாருங்க, அவர் கொடுத்த சாம்பிள்ஸ், குவாலிட்டியை கவனிங்க. இது அவர் கொடுத்த கொட்டேஷன். நாங்க உங்களுக்கு இப்ப என்ன கொடுக்கறோமோ அதுல சரிபாய் தான் கொடுத்திருக்காரு. அவரோட நான் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா லாபத்துக்கு லாபம், சரக்கும் சுத்தமா இருக்கும், பெஸ்ட் குவாலிட்டி. இப்ப எதிராளியை புகழ வேண்டிய காரணம் என்ன? இது பியூர்லி பிசினஸ். நீங்க எக்ஸ்போர்ட்டுக்கு எங்களுக்கு கொடுக்கிற சரக்குல தரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு டீலர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப அவரு கொடுக்கிற ஃபேப்ரிக் குவாலிட்டி நீங்க தரலன்னா இந்த மாசத்தோட முடிகிற நம்ம கான்ட்ராக்ட் திரும்பவும் ரெனியூ ஆகாது. நண்பர்களா மட்டும்தான் இருப்போம். நோ பிசினஸ். நாங்க கொடுக்கறது நீங்க வாங்குறதுன்னு இருந்தோம். இப்ப விட்டு விளாசுறீங்க. எங்க டிஃபெக்ட் என்னன்னு உங்க பேச்சிலே புரியுது. நாங்க கரெக்ட் பண்ணிக்கிறோம். வரோம். வாங்க. வாடா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். ஏண்டி உமா, என்னத்த? கடல்ல பிறந்த உப்புக்கும் மலையில விளைஞ்ச நார்த்தங்காய்க்கும் உறவுண்டு, ஊறுகாயாகும். அவ என்னமோ உன்னை ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறா. இப்பெல்லாம் அவ நடவட பாவனையே மாறி இருக்கு. சீதையோட முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியாது. எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். இப்ப என்னடான்னா பாட்டென்ன சிரிப்பென்ன சீவி சிங்காரிச்சுக்கிட்டு சிங்கார வேலன் சன்னதிக்குள்ள போயிடுறா. யாரு போட்ட சொக்கு பொடியது உனக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா உன் கூட தான் கோயிலுக்கு போறேன்னு கிளம்புறா. உன்கிட்ட தான் தனியா பேசுறா. விஷயத்த சொல்லுடி. அத்த, உங்ககிட்ட மறைக்க மாட்டேன். நானே சமயம் பார்த்து சொல்லான்னு தான் நினைச்சேன். உண்மையை சொல்லிடுறேன் அத்த. தயவு செஞ்சு நிராகரிச்சிடாதீங்க. நீ அதிகமா பீடிகை போடுறத பார்த்தா கௌசல்யாவே மாப்பிளையை தேடிக்கிட்டாளா? கொஞ்ச நஞ்சா இருக்கிற குடும்ப மரியாதையையும் கொலைக்கிற மாதிரி யாரையாவது தேடிக்கிட்டாளா? சச்சே, கௌசல்யாக்கா எப்பவுமே சரியாதான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க மனசுல ஒருத்தனை நினைக்கிறாங்க. யாருடி அது? நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டாத குறையா ஊர் ஊரா தேடி கிடைக்காதவன் அவளுக்கு கிடைச்சிட்டானா? எவன்டி அவன்? படிச்ச பையன், நல்ல உயரம், அழகா இருப்பான். அவன் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, சகோதரின்னு என்னதான் சொல்லிக்கணும். நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அவனுக்கும் நம்ம கௌசல்யாக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊரா? ஆமாத்த. எனக்கு தெரிஞ்ச இடமா? ரொம்ப தெரிஞ்ச இடம். இது வரைக்கும் என் மனசுல படாதவன் யாரடி அவன்? மகேஷ், நம்ம சிவாச்சாரியரோட பையன். மகேஷா? இது உன் ஏற்பாடா? ஆமாத்த. இது அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஆசை அவங்க 2 பேருக்குள்ள இருக்கு. இப்பதான் விஷயம் உங்க வரைக்கும் வந்திருக்கு. அத்த, மகேஷ் ரொம்ப நல்ல பையன், நல்ல ஜோடி பொருத்தம். நான் நேரடியா மகேஷ் கிட்ட பேசி அவன் மனசை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். சரின்னு சொல்லுங்க அத்த. இத்தனை நாள் நான் போட்ட சாப்பாட்டுக்கு உருப்படியா இப்பதான் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்க. அவனை வந்து என்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லு.
அப்புறமா நானே போய் சிவாச்சாரியார்கிட்ட பேசுறேன். நான் சொன்னா மகேஷ் தட்டவே மாட்டான். கண்டிப்பா உங்ககிட்ட வந்து அவன் விருப்பத்தை சொல்றேன். புதுசா முளைச்சவனுடைய புதிய காரியத்தை தடுக்கிறதுக்கு புதுசா யோசிக்க வேண்டியிருக்குடா. என்னண்ணே புதுசு புதுசுன்னே பேசுறீங்க? அந்த காலத்துல பாவரிசில வந்த படம்லாம் ஓஹோன்னு ஓடி இருக்குது. அந்த மாதிரி சென்டிமெண்ட்ல பேசுற. சே, புண்ணுல புளித்தண்ணி ஊத்துற மாதிரி கேட்காதரா. மீனாட்சி ஏஜென்சி மீண்டும் முளைச்சிடுச்சு. அந்த பையன் நம்ம எதிர வர்றதுக்கு முன்னாடி 3 கம்பெனில மூக்கொடப்பட்டுட்டோம். பேங்க் ஓடி கேட்க போனா அந்த மீனாட்சி ஏஜென்சிஸ் மாதிரி நம்ம நாணயமா இல்லைன்னு சொல்றாங்க. போதா குறைக்கு 2 கான்ட்ராக்ட் நம்ம கை நழுவி போயிடும் போல இருக்கு. இப்ப இந்த எம்டி என்னடானா அவன் புகழ பாடிக்கிட்டு இருக்கான். ச்சே, எதிரி முளைச்சிட்டான். நம்ம எதிரிலே வந்துட்டான். உங்களுக்கு எதிரியா? அதுவும் பிசினஸ்லயா? ஆமாமா. திடீர்னு செத்தவன் பொழைச்சா மாதிரி செத்த கம்பெனிக்கு உயிர் வந்துடுச்சு. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பு அணைச்சிருமே. அவனோட growth நமக்கு இடைஞ்சலா இருக்கு. உங்களுக்கு தான் எதிரியை எப்படி தட்டணும்னு தெரியுமே. மோதல் அதிகமாகிறதுக்குள்ள நாகம்மாவை கூப்பிட்டு அந்த சத்ரு சமார பூஜை செய்ய சொல்ல வேண்டியதானே? அது கடைசி ஸ்டேஜ். இப்பதான் காலை இடறி விட்டு இருக்கான். விழுவதுக்கு முன்னாடி கை தாங்களா எதையாவது புடிச்சுக்கோங்கண்ணா. தலைய தடவி மூளைய உறிஞ்சிற உங்களுக்கே ஒருத்தன் தலைவலினா அவன் கில்லாடிதான். பிசினஸ்ல போட்டின்னு வந்துட்டா அதை பிகினிங்ல எண்ட் பண்றதுதான் நல்லது. இல்லனா அது நமக்கு தான் கஷ்டம். ஓகே, பை. குணசேகரா, வேற வழி இல்ல. இன்னொரு தடவை அவன் நம்ம லைன்ல கிராஸ் பண்ணானா நாகம்மா தான் அவன் விதியை எழுதுவா. பாட்டி, பாட்டி, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாட்டி. உங்களுக்காக கஞ்சி போட்டு கொண்டு வந்திருக்கேன். எந்திச்சு குடிங்க பாட்டி. பாட்டி, எழுந்திரிங்க. பாட்டி, திடீர்னு உங்களுக்கு எப்படி ஆச்சு பாட்டி? பார்வை போற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு பாட்டி? நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்லைங்கிறது உனக்கு தெரியாதா உமா? நடப்பது யாவும் நன்மைக்கு. வேடிக்கை பார்க்கிறவன் விளையாட ஆரம்பிக்கும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் விட கிடைக்கும். பாட்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு எங்க அத்தை என் கையில சூடு போட்டப்போ வேலையில அதை மந்திரிச்சு எடுத்தீங்களே பாட்டி, அதே மாதிரி உங்களுக்கு ஏன் பண்ணிக்க கூடாது பாட்டி? செஞ்சுக்க முடியாது உமா. நான் அன்னைக்கு உன் காயத்தை போக்கல, எனக்கு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கும் அந்த கார்த்திகேயனுக்கு வந்ததை தான் நான் வாங்கிக்கிட்டேன். உடம்புல வந்த இதெல்லாம் அனுபவிச்சுத்தான் தீரணும். பெரிய பெரிய மகான்கள்லாம் இதை விட எத்தனையோ கஷ்டங்களை வாங்கி அனுபவிச்சவங்க. ஆதிசங்கரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், பரமாச்சாரியார் இவங்கெல்லாம் ஏத்துக்கிட்டதை ஒப்பிட்டு பார்த்தா நான் தூசு. இந்த காயத்தை எங்க தாத்தா பார்த்துப்பார். உங்களுக்கு தாத்தாவா? ஆமா. முருகன் யாரு? என்னப்பன். அவனுடைய அப்பன் எனக்கு தாத்தா தானே. அவன் பிரசவம் பார்க்க தாயுமானவன். வைத்தியனுக்கெல்லாம் வைத்தியன், வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாதன். மருந்துக்கெல்லாம் ஈஸ்வரன், திருவான்மீர் மருந்தீஸ்வரன். செத்து எரித்து சாம்பலா குடத்துல இருந்த பூம்பாவையே உயிரோடு கொடுத்தவனாச்சே. இந்த கதையெல்லாம் மனசுக்கு மருந்து பாட்டி. உங்க உடம்புக்கு மருந்து என்னன்னு சொல்லுங்க பாட்டி. முருகா எனும் திருநாமம். ஆமா பாட்டி, உங்களுக்கும் எனக்கும் உடம்புக்குன்னு வந்துட்டா கவனிச்சுக்க நாதி இல்ல. அந்த முருகன் தான் நமக்கு துணை. நான் முருகன் கிட்ட போய் உங்க உடம்பும் பார்வையும் குணமாகணும்னு கேக்குறேன். நான் வரேன் பாட்டி. முருகா. முருகா, சதா சர்வ காலமும் உன்னையே மனசுல நினைச்சிட்டு இருக்கிற பாட்டிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. உன்னை பாக்குறதுக்கு கூட அவங்க கிட்ட பார்வை இல்ல. காரணத்தை அவங்கதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது உனக்கும் கூடவா தெரியாது? நாகம்மா வந்துட்டு போனதுல இருந்து உன் மேல நம்பிக்கை இல்லாம அலைஞ்ச இந்த ஊர் மக்களை உன் புகழ் சொல்லி, உன் அருள் சொல்லி ஊரையே உன் பக்கம் நிக்க வச்சாங்க. அந்த பாட்டிக்கே இப்படி ஒரு நிலைமைனா இந்த ஊர் உன்னை என்ன சொல்லும்?
சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனே சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்விலேயே இந்த வாக்கு பொய்க்க கூடாது. பாட்டிக்கு பார்வை கொடு. பழையபடி பாட்டிய இந்த கோயில உலவ விட. முருகா சரணம் 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 முருகா சரணம் சரணம். பாட்டி நில்லு. என்ன எதுக்கப்பா நிக்க சொல்ற? நீ தூண்ல முட்டிக்காம இருக்கத்தான். முருகா, வழிக்கு துணையா வடிவேலன் தான் வருவான். இந்த கிழவிக்கு வழிகாட்ட வந்த நீ யாரப்பா? வேலன்.